அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம். நான் ஆசான் துரகாளி மதுரையில். இப்போ நம்ம வந்து 36 எச்சினிகளை பற்றி இது வரைக்கும் 2 பாகம் கொடுத்துருக்கேன். அவங்களோட வரலாறு எப்படி, அவங்களோட தன்மைகள் என்னங்கிறத கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தை வந்து 36 எச்சினிகளும் தனித்தனியாக எப்படி வந்து சித்தி பண்ணணும், அவங்கள வச்சு என்னென்ன பலன் இருக்குது, அவங்களுக்கு சித்தி பண்ணால் என்னென்ன பலன் கிடைக்க போகுதுங்கிறத எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை பற்றி விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இதில் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. நான் மார்க்கத்தை சொல்கிறேன், முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இது ஆனால் 100% வேலை செய்யும். உங்களோட முயற்சி தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதுக்கு நீங்கள் முறையாக வந்து நான் சொல்கிற மார்க்கத்தை முறையாக பின்பற்று. முதல்ல நம்ம முதல் எச்சினியாக பார்க்க போகிறது வந்து விசித்ரா எச்சினி. இந்த எச்சினி வந்து, அதாவது இந்த எச்சினி வந்து பொதுவாக எப்படி இருப்பார், ஒரு காரியத்தை மின்னல் வேகத்தில் செஞ்சு கொடுக்கறதுல இவளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கற்பனைக்கு எட்டாத வேகத்தில் அந்த வேலையை முடிச்சு தர்றான். பொதுவாக வந்து நான் வந்து இந்த எச்சினிகள் அப்படின்னால என்ன சொல்லியிருக்கேன்னா, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 90% உங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா இவங்க நிதி சம்மந்தப்பட்ட துறையை மட்டும் தான் அவங்க கையில் வச்சிருக்காங்க. குபேரனோட கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க நிதி சம்மந்தப்பட்ட துறைகள் மட்டும்தான். அப்போ இவங்களோட வேலைகள் எப்படின்னா, முதல்ல இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட், லாட்டரி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதாரத்தை கொடுக்கறதுல இந்த 36 எச்சனைகளுமே வல்லமை படைத்தவர்கள். அதில் முதல் எச்சனையாக பார்க்க போகிறது இந்த விசித்திரா எச்சனை. இவன் வந்து மின்னல் வேகத்தில் வேலை செய்கிறவன். ஒரு காரியத்தை நம்ம சொன்னோம்னா அந்த வேலையை ஒரு மின்னல் வேகத்தில் முறையாக சித்தி பண்ணவங்களுக்கு அந்த காரியம் மின்னல் வேகத்தில் நடக்கும். ரெண்டாவது வந்து திடீர் யோகம் இவளை வச்சு தான் கிடைக்கும். இவன் நினைச்சானா நொடி பொழுதுல உங்களை ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர வைக்கிற வல்லமை படைத்தவா இந்த விசித்ரா எச்சினி. சரிங்களா? இந்த எச்சினி வந்து எப்பயும் வந்து இவங்களோட தன்மை எப்படின்னா ஆகாயத்தன்மையோட ஒத்துப்போறோம். ஒவ்வொரு எச்சினிக்கும் ஒரு 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 தன்மை உண்டு. இவங்க வந்து ஆகாயத்தன்மையை மையமா வச்சு இவங்க செய்யறோம். இப்ப இந்த எச்சினிக்கு வந்து முதல்ல வந்து எந்திர முறைகளை சொல்லிடுறேன். சரி, எந்திர முறை சொல்றேன், அடுத்து அதுக்கான மை சொல்றேன், அதுக்கப்புறம் மூல மந்திரம் என்னங்கிறத சொல்றேன். சரிங்களா? உபாசன மந்திரம். வெள்ளி தகுடு 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு இருக்கணும். அதை ஒண்ணுக்கு ஒண்ணு, அப்படி இல்லாட்டி 6க்கு 6 வெள்ளி தகடு இருக்கும். இன்னும் அருமையா வேலை செய்யணும்னா சுத்த சந்தன மரத்துல இந்த எந்திரம் வரையணும். ஒண்ணுக்கு ஒண்ணு இல்ல 6க்கு 6 சைஸ்ல. சரிங்க, 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இல்ல ஒரு அடிக்கு ஒரு வளர்பிறை கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில இந்த எந்திரத்தை எழுதணும். இந்த எந்திரம் எழுதுறது வடக்கு திசையை பார்த்து நோக்கி உட்காந்து எழுதணும், அல்லது கிழக்கு திசையை பார்த்து நோக்கி உட்காந்து எழுதணும். எழுதுறதுல ஒரு கட்டுப்பாடு என்ன இருக்கு, அந்த இடத்துல வந்து தீபம் ஒரு நெய் தீபம் ஏற்றி இருக்கணும். சுத்தமான ஊதுபத்தி, அது மல்லிகை மனம் கொண்ட ஊதுபத்தி, தூபம் ஏற்றி உட்காந்து உங்களோட மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எதுவுமே பக்கத்தில் கொண்டு வரக்கூடாது. இந்த எந்திரத்தை வரைஞ்சி முதல்ல வந்து ரஃபாக வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்துங்க. வரைஞ்சி பார்த்ததுக்கப்புறம் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வரையணும். அதே மாதிரி எந்திர சாப நிவர்த்தி இருக்குது. அதை வந்து நிறைய பேர் பதிவு கொடுத்துருக்காங்க. எந்திர சாப நிவர்த்தி பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். இந்த எந்திரம் வரையணும். வரைகிறப்ப மன ஒருமைப்பாடோடு இருக்கணும், மன தூய்மையாக இருக்கணும், வேற சிந்தனைகள் உள்ள வரக்கூடாது. இந்த எந்திரம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்க யார்ட்டையும் பேசக்கூடாது. பேசாம இந்த எந்திரத்தை எழுதி முடிக்கணும். வெள்ளித்தகல வரைங்க அல்லது சந்தன பலகையில இந்த எந்திரம் செதுக்கணும். சரி, இந்த எந்திரத்துக்கு வந்து முதல்ல வந்து நடுவு பகுதியில, எந்திரத்தோட நடுப்பகுதியில வந்து ஒரு வட்டம், சிறிய வட்டம் ஒன்று போடுங்க. அந்த வட்டத்தை சுற்றி ஒரு முக்கோணம், கீழ் நோக்கிய முக்கோணம், அது யோனி முக்கோணம்னு சொல்லுவாங்க. யோனி முக்கோணம் கீழே போடணும். போட்டுட்டு அதை சுற்றி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு அந்த வட்டத்துக்கு மேல 8 இதழ்கள் சுற்றி வரையணும். அந்த 8 இதழ்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் வந்து கிரீன் அப்படிங்கிற பீஜியத்தை நடுவில் எழுதணும். நான் சொல்ற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்களா ஒரு மார்க்கத்தை எழுதக்கூடாது. முதல்ல வந்து வட்டம் வரையணும். வட்டத்தை சுற்றி ஒரு முக்கோணம் போடணும், யோனி முக்கோணம் போடணும். அதை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக ஒரு வட்டம் வரையணும். அந்த வட்டத்துக்கு மேலே 8 இதழ்கள், தாமரை இதழ்கள்னு சொல்லுவாங்க, 8 இதழ்கள் நீங்கள் வரையணும். எல்லாமே ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். வரைஞ்சிட்டு நடுவுல வந்து கிரீன் அப்படிங்கிற பீஜியத்தை எழுதிக்குங்க. எழுதிட்டு 8 இதழில் கிழக்கு திசை, கிழக்கு திசைனா மேல் பகுதின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? மேல் பகுதியில வந்து முதல் இதழில் வந்து வி, இரண்டாவது இதழில் வந்து சி, மூணாவது இதழில் வந்து இத், நாலாவது இதழில் வந்து ரா, ஐந்தாவது இதழில் வந்து யா, ஆறாவது இதழில் வந்து இட், ச, ஏழாவது இதழில் வந்து நீ, எட்டாவது இதில் வந்து வசி அப்படிங்கிற இந்த எந்திரத்தை எழுதிடணும். எழுதி அதை வந்து சுத்தமான
அதுக்கு அந்த சங்கல்பம் தெரியும் உங்களுக்கு, எந்த உயிர் கொடுக்குற மரம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மார்க்கத்தில் அதுக்கு உயிர் கொடுத்து சரிங்க. இந்த அடுத்து வந்து இதுக்கான நிச்சய அஞ்சனம் வேணும். இந்த அஞ்சனம் இல்லாமல் நீங்கள் எத்தனை கோடி மந்திரம் சொன்னாலும் சரி, உங்கள் உடம்பு தான் சூடாகுமே ஒழிய எந்திரத்துக்கும் எந்த பலன் கிடையாது. நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு எந்த பலன் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியே கிடைக்காது. நான் எப்பயுமே சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிங் கரு ஒரு திரு, இந்த 3 மார்க்கமும் சரியாக இருக்கணும். கருங்கிறது நீங்கள் உருவாக்க போகிற அந்த அஞ்சனம், உருங்கிறது நீங்கள் சொல்ல போகிற மந்திரம், திருங்கிறது அந்த எந்திரம். இதுவே கருங்கிறது நம்ம, உருங்கிற மந்திரம், திருங்கிற இந்த இறைவன், இந்த மூணு ஒரே கோட்டில் சேரணும். இதுதான் இந்த மார்க்கம். இதை தான் எல்லா மாந்திரிகத்திலையும் இதுதான் மெயினாக பண்ணுற விஷயம். அதனால் இதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கான மையக்கான இந்த மார்க்கத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி, சுடர் தைலம் அல்லது வாழை தைலம் எடுத்துக்கோங்க, கோரசோனை, வெண்தாமரை இதழ்கள், பச்சை கற்பூரம் கொஞ்சம், அடுத்து வந்து புனுகு, அப்புறம் சுத்தமான தேன் மெழுகு. இந்த மார்க்கத்துக்கு இதுக்கு தேவையான உப்பு சுண்ணம். இதுதான் இந்த மை செய்யறதுக்கான முறை. இதை போட்டு நீ மையை அரைக்க வேண்டியதுதான். சரி, அரைச்சிட்டு இந்த அதுக்கப்புறம் இந்த மையை தான் எந்த இடத்துக்கு 4 மூளைக்கு வைக்கணும், நடுவில் கொஞ்சம் மூளை வைக்கணும். அதுவும் மோதிர விரல்ல எடுத்து வைக்கணும். 4 மூளைக்கும் வச்சுட்டு எந்த இடத்துல நடுவுலையே வச்சுட்டு சங்கல்பம் வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். ஏன் கூப்பிட்றேன், எது கூப்பிட்றேன் அப்படிங்கிற சங்கல்பம் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊதுவத்தி இதெல்லாம் காமிக்கணும். இதுக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டியது தேன், கல்கண்டு கலந்த பால் மற்றும் வெள்ளை நிற இனிப்பு வகைகள். வெள்ளை நிறம்னா இந்த பாதுஷா, பால்கோவா, இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கிற இனிப்பு வகைகள் வைக்கணும். நீங்கள் பூஜை பண்ண போகிற ரூமில் வந்து மல்லிகைப்பூ ஊதுபத்தி தான் பொருத்தணும். மல்லிகைப்பூ வாடகை கொண்ட ஊதுபத்தி, நறுமணம் கொண்ட ஊதுபத்தி பொருத்தணும். மல்லிகைப்பூ அத்தர் வாங்கி அந்த அத்தரை அடித்து அந்த ரூம் ஃபுல்லாக அடித்து அந்த ரூமில் வந்து அந்த ரம்மியை இருக்கணும். அந்த மல்லிகைப்பூ வாடை நல்லா கமகமான அந்த ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். தூய்மையான ஆடை, வெள்ளை நிற ஆடை உடுத்தணும். மனம் வந்து இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாக இருக்கணும். இந்த விரத காலங்களில், இந்த விரத காலம் வந்து 41 நாட்கள். இந்த 41 நாட்களில் வந்து குடும்ப வாழ்க்கையை தவிர்த்துடணும். மது, மங்கை, புகையிலை, இது 3ம் அவளுக்கு ஆகாது. இந்த விரத காலங்களில் இதை நீங்கள் தொடக்கூடாது. இந்த விரத காலங்களில் இதை ஃபுல்லாக நிப்பாட்டிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும். இவளை நீங்கள் ஆரம்பித்து 21 நாளில் சரியாக நான் சொல்கிற மாதிரி தினமும் 1008 உரு தினமும் நைட்டு போடணும். இந்த உரு ஆரம்பித்து நீங்கள் பண்ணுறப்ப கரெக்டாக 21வது நாள்லேயே முதல்ல வந்து அந்த ரூமில் வந்து ஒரு மல்லிகைப்பூ வாடை நீங்கள் ஏற்கனவே அடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் இன்டீரியலாக உங்கள் மூக்கு பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ வந்து அந்த வாடை வர்ற மாதிரி உணருவீங்க. எங்கேயோ அந்த வாடை அப்படியே மைல்டாக வர்றது அழகாக உணரும். அந்த வாடை வந்து அடுத்த நிமிஷம் தாயோட கொலுசு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ரொம்ப மெல்லிசாக கொலுசு சவுண்டு கேட்கும். கேட்க கேட்க கொஞ்சம் நாளாக 21 நாள்ல இருந்து 41 நாளைக்குள்ள அந்த சவுண்ட் அதிகமாகும். தாய் வந்துட்டா, உங்களுக்கு பக்கத்தில் வந்துட்டா, உங்களுக்கு கட்டுப்பட்டுட்டா அப்படிங்கிறத அவள் உணர்த்திடுவா. இதுதான் இதோட மந்திர கடைசியாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வந்து இந்த விசித்த இச்சனியை வந்து நீங்கள் சித்தி பண்ணுறதுனால கிடைக்க போகிற விஷயங்கள் என்னென்னா, பலன் என்னென்னா, திடீர் தனயோகம், வராத கடன் வசூலாகும், அல்லது எதிர்பாராத வழியில் பண வரவுக்கான வாய்ப்புகளை கட்டாயம் உருவாக்குவா. சர்வ ஜன வசியத்தை கொடுப்பா. நீங்கள் ஒரு சபைக்கு போகிறீங்க, அந்த சபையில் ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேர் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா அந்த சபைக்கு போகிற நேரத்தில் இந்த நீங்கள் அரைச்சி வச்சிருக்க அஞ்சனத்தில் ஒரு கடுகளவை எடுத்து உங்களோட நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னா, ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அதில் எந்த பாகுபாடும் கிடையாது, வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சபையே நீங்கள் சொல்கிறத அடுத்த செகண்டே செய்வாங்க. சபையை வசப்படுத்துகிற வல்லமை சக்தியும் உங்களுக்கு உண்டு. சரி, இப்போ மை மார்க்கத்தை கொடுத்துட்டேன், எந்திர மார்க்கத்தை கொடுத்துட்டேன். அடுத்து வந்து உங்களுக்கு அது மந்திரம். இந்த பூஜையில் வந்து நெய் தீபம், பசு நெய் தீபம், 2 நெய் தீபம் ஏற்றிருக்கணும். அதில் சிறிது கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றுங்க. சரிங்களா? மறந்துட்டீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, மந்திரம் வந்து ஓம் கிரீம் விசித்திராய மம காரியம் சித்தம் தேகி சர்வலோக வசியம் ஆகர்ஷிய சுவாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 முறை தினமும் உருவேற்றுங்க. 41 நாள் சித்தி கிடைப்பா. நான் சொன்ன மார்க்கத்தில் செய்யுங்க. மது ஆகாது, மாமிசம் ஆகாது, செக்ஸுவல் லைஃப் ஆகாது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்து 41 நாள் முறையாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. நைட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிங்க.
உங்களால் எவ்வளோ ஜெபம் பண்ண முடியுமோ நல்லா மந்திரம் உச்சாரணம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற பூஜை யார்கிட்டையும் பகிராதீங்க. நான் இதை பண்ணுறேங்கிறது யாருக்கும் சொல்லாதீங்க. 2வது விஷயம், இந்த 41 நாள் விரதம் இருக்கிற முக்கியமாக கவனிக்க வேண்டியது, 41 நாள் விரதம் இருக்க காலங்களில் யாரையும் பெண்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்கிடக்கூடாது. எந்த பெண்களை சபிக்கிறதோ, எந்த பெண்களை ஏளனமாக பேசுகிறதோ, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதை செஞ்சால் அவளுக்கு பக்கத்தில் வரமாட்டேன். அவளுக்கு தேவை எச்சினியல்மார்கள் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். சக பெண்களை எல்லா பெண்களையும் மதிச்சு ஆகணும். இந்த வேலையை அவங்களுக்கு கட்டாயம் பார்க்கணும். தூய்மையாக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை நீங்கள் கட்டாயம் கொடுத்தீங்கன்னா தாய் எப்பவும் உங்கள் பக்கத்தில் இருப்பா. உங்களுக்கு தேவையானது அத்தனையும் செஞ்சு கொடுப்பா. நீங்கள் மனசில் உபாசனை அதிகமாக 41 நாள் பூஜை முடிச்சதுக்கப்புறம் விரதம் முடிஞ்சிடும். அவர் சித்தி நிலை கிடைச்சதுக்கப்புறம் விரதம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் உபாசனை அதுக்கப்புறம் மந்திரம் நீ தினமும் நீங்கள் பூஜை பண்ணுறப்ப மந்திரம் சொல்ல 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 அந்த வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். உங்களோட பவர் இன்னும் அதிகமாகிட்டே போகும். நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மின்னல் வேகத்தில் வேலை செஞ்சு கொடுக்குறத இந்த விசித்திர எச்சினி மிகப்பெரிய பலமா நின்று உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பா. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. உங்களோட சந்தேகங்களை அங்கே கேளுங்க. ஆசான் ருத்ராகாளி மதுரையில இருந்து. நன்றி, வணக்கம்.